அந்த ஐயர்களோ அல்லது அவர்களோ சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் யாருக்குமே புரியாது. அது தமிழ் மொழியும் அல்ல, அது ஒன்றுமே புரியாது. அது சொல்லுவாங்க, அதில் என்னமோ நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்குது, அதில் ஏதோ நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருக்குன்னு சொல்லி அதை கேட்டுட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி இமாம் ஓதுவது என்பது ஒரு மந்திரம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சூரா ஃபாத்தியா ஓதுவார், ஓன் ஆமின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்னமோ ஓதுவார், அல்லாஹ் அக்பர் சொன்னா குனிஞ்சிரணும் அப்படின்னு ஒரு மந்திரம் ஓத விட்டுட்டு நம்ம பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லை இஸ்லாம். அந்த சூரா என்பது ஒரு செய்தியை தருது. அந்த ஒவ்வொரு சூறால சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள், சொர்க்கத்தை பற்றியான செய்தி, நரகத்தை பற்றியான செய்தி, வரலாற்று செய்தி, சட்டம் விஷயங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஒரு தகவல். அது ஒரு பயானை போன்று, அது ஒரு தகவலை போன்று. அப்ப ரசூல்லா இன்னைக்கு வாக்கியா ஓதணும் அப்படின்னா வாக்கியானுடைய செய்தியை ஒரு செய்தியாக இவங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினைச்சிட்டு வந்து தான் ஓதுவாங்க. சஜிதா செய் அப்படின்னு சொல்லி சஜிதா செய்யாதனால அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறினான், நிரந்தர நரகவாதி ஆனான். அதுக்கான காரணமே என்ன? சஜிதா செய்யின்னு சொல்லி செய்யாதது. இன்னைக்கு 14 இடத்துல குர்ஆன்ல சஜிதா செய்யின்னு சொல்லப்பட்டு மூமின்லாஹி நம்ம செய்றோம். மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்குரித்தான சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு இடைவெளிக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய தொடர் தொடர்கிறது. அதாவது தொழுகையில் உள்ளச்சம் பெறக்கூடிய வழிகள் என்பதிலே 33 வழிகள் இருப்பதாக ஷேக் முனஜித் ஹஃபிதுல்லாஹ் அவர்களுடைய நூலை நாம் துவங்கினோம். கிட்டத்தட்ட 11 வழிகளை அதிலிருந்து நாம் பார்த்து 12வதாக அவர்கள் குறிப்பிடுவதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த அமர்வில் நாம் பார்க்க இருக்கிறோம். நமது தொழுகை உள்ளச்சமுள்ள, இறையச்சமுள்ள, இறை சிந்தனையோடு அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில், அதற்கான வழிகாட்டுதல்களில் இந்த விஷயங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு மத்தியிலே இது முன்வைக்கப்படுகிறது. இதை சரியான முறையில் கேட்டு புரிந்து நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 11 விஷயங்கள் தொழுகையில் உள்ளச்சம் பெறுவதற்கான வழிகளாக நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை நாம் முடிவுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த விஷயங்கள் மட்டும் என்ன என்பதை நாம் திரும்ப ஒரு முறை மீள்பார்வையாக 1வது இது, 2வது இது, 3வது இது என்பதாக நம்ம ரீகால் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நம்ம 12வது செய்திக்குள்ளே போவது பொருத்தமானதாக இருக்கும் நேரத்தை நாம் அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்பதற்கு நாம் பயன்படுத்தி கொள்வதற்காக. ஹைர், கடைசியாக 11வதாக சொன்னது அத்தஹியாத்தில் நாம் ஆள்காட்டி விரலை இஷாரா செய்து நாம் நீட்டுவதும் இது ஒரு உள்ளச்சத்தை இது எடுத்து காட்டுகிறது, தொழுகையினுடைய ஈடுபாடை இது எடுத்து காட்டுகிறதுக்கான சான்றாக பார்த்தோம். தக்பீர் கட்டுவதிலிருந்து நெஞ்சில் தக்பீர் கட்டுவது, கிப்லாவுடைய சஜ்தாவுடைய இடத்தை பார்ப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே உள்ளச்சத்திற்கானது, கவனத்திற்கானதாக இதை மாஷா அல்லாஹ் குறிப்பிட்டார்கள். அதே போன்று அடுத்ததாக அதன் வரிசையில் சொல்லக்கூடியது التنويع في الصور والآيات والأذكار والأدعية في الصلاة. தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துஆக்கள், ஸிக்ர்கள், அதே போன்று சூறாக்களை பல்வேறுபட்டதாக மாற்றி வேறுபடுத்தி அதை வகைப்படுத்தி ஓதுவது, இது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய தலைப்பாகவே, பெரிய பாயிண்ட்டாகவே இந்த விஷயத்தை ஷேக் கொண்டு வர்றாங்க. இதை பற்றி நம்ம ஓரலாக பார்த்தோம். ஓரலாக ஆரம்பத்தில் சொல்லும் பொழுதே இதை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்தோம். இப்போ அது இவர்களுடைய குறிப்பில், அது ரிட்டனில் அதுக்கான சில உதாரணங்களை எல்லாம் மாஷா அல்லாஹ் அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. அதை உங்களுக்கு முன்னாடி இப்போ நான் விளக்குறேன். அதாவது தொழுகையில் நாம் ஓதக்கூடிய துஆக்கள், ஸிக்ர்கள், தஸ்பீஹ்கள், சூறாக்களை வேறுபடுத்தி வெரைட்டியாக மாற்றி நம்ம ஓதுவது என்பது குறிப்பாக இது உள்ளச்சத்தை அதிகரிக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னானா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை.
ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்வாங்களோ அப்படி செய்கிறது தானே வழிமுறை. இது ஒரு ஆழமான கருத்து. ரசூல்லா செஞ்சதை செய்கிறது சொன்னான்னு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். எப்படி செஞ்சாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே செய்கிறது தான் அந்த சுன்னாவை பரிபூர்ணமாக நம்ம பின்பற்றுவது. ரசூல்லா இதை ஓதுனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓதுறோம். தொழுகை ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்னார்கள். அதை தாண்டி வேறு எதுவும் சொல்லலை. அல்லாஹு அக்பருக்கு பதிலாக எங்கேயுமே அல்ஹம்துலில்லான்னு தக்பீர் கட்டலை, சுப்ஹான் அல்லான்னு தக்பீர் கட்டலை. அதை மட்டும்தான் சொன்னாங்க. அதை மட்டும் தான் நம்ம கடைபிடிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் மட்டும் தான் சொல்லி தொழுகையை முடிச்சிருக்காங்களே தவிர சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹின்னு சொல்லி முடிக்கலை, எதையுமே மாற்றி சொல்லலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படியே சில விஷயத்தை ஒரே மாதிரியாக மட்டும் மேற்கொண்டிருப்பார்கள். அதை அப்படியே மேற்கொள்வது நம் மீதான கடமை. சில விஷயத்தை நபி அவர்கள் வேறுபடுத்தி பல்வேறு விதங்களிலே அதை கையாண்டிருப்பார்கள், அதில் பயன்படுத்தியிருப்பார்கள். அதில் அப்படியே நபி அவர்களை பின்பற்றுவது தான் சுன்னா. இந்த சுன்னாவை நம்மில் பெரும்பாலும் கடைபிடிக்க மாட்டோம். இந்த 12வதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த அமல் இருக்கே, இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். இதை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் நம்மில் மிக குறைவு. தொழுகையாளிகளாக 40, 50, 60 வருட தொழுகையாளிகள் இடத்துல கூட இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்பது பெரும்பாலும் நடைமுறையில் இருக்காது. அதுதான் என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்களை வேறுபடுத்துவார்கள். உதாரணத்தையே சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு துஆவுல் இஃப்திதாஹ், தொழுகையை ஆரம்பிக்கக்கூடிய துஆவுக்கு துஆவுல் இஃப்திதாஹ் ஆரம்ப துஆ என்று சொல்லப்படும். அதை நாம் ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஒரு துஆ என்ன, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன خطاياي كما باعدت بين المشرق والمغرب اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسلني من خطايا بالماء والثلج والبرد. இதை நம்ம நிறைய பேர் ஓதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஓதி நபி அவர்கள் இதை மட்டுமே ஓதினார்களானா இல்லை. வஜ்ஜஹது வஜீஹ லில்லதி, இன்னி வஜ்ஜஹத் என்றும் சொல்லலாம். வஜ்ஜஹது வஜீஹ லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்தி ஹனீஃப வ மா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இதையும் நபி அவர்கள் ஓதினார்கள். இதை மட்டும் ஓதினார்களான்னு பார்த்தா இல்லை. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக அஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக வ கைரு ஸாலிக மினல் அத்இயா. இதை அல்லாததையும் ஓதியிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இது மூணும் அதிகமான சஹாபாக்களால் அறிவிக்கப்பட்ட பிரபல்யமானவைகள். இது மூணுமே ஓதியிருக்கிறாங்க. அறிஞர் பெருமக்களை பொறுத்த மட்டில் சில அறிஞர்கள் சில துவாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வஜ்ஜத்துக்கும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுப்ஹானக அல்லாஹும்ம எனக்கூடிய அந்த இதற்கும், வேறு சில மார்க்க அறிஞர்கள் அல்லாஹும்ம பாயிதினி என்பதற்கும், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக்ங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சில அறிஞர் பெருமக்கள் சில துவாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மற்ற துவா ஓதக்கூடாதுன்னு அவங்க சொல்லலை, மற்ற துவா சுன்னா இல்லை என்றும் சொல்லவில்லை, மற்ற துவா ஆதாரமற்றது என்றும் சொல்லவில்லை. இருக்கும் துவாக்களிலே இது சிறந்தது என்று சில துவாக்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்த மட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹும்ம பாயித் என்ற துவாவை மரணம் செய்தவர்கள் மரணம் செய்ததிலிருந்து மரணம் வரைக்கும் அதை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்று கடைபிடித்து கொண்டிருப்போம். வஜ்ஜத் ஓதுறவங்க வாயில் வஜ்ஜத் வரும். சனா என்று சொல்லக்கூடிய சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக ஓதக்கூடியவர்களுடைய நாவில் தக்பீர் கட்டின உடனே தன்னால் அது வாயில் வந்துடும். இது ரசூலுடைய வழிமுறை இல்லை. இப்படி தோங்கினால் இதுதான் துவா என்று ஓத வேண்டும் என்பது ரசூலுடைய வழிமுறை இல்லை. ரசூலுல்லா வேண்டுமென்றே என்ன செய்கிறாங்க, மாற்றி ஓதுறாங்க. ஒரு நாளைக்கு அது அல்லது ஒரு வக்துக்கு அதை ஓதினால் இன்னொரு வக்துக்கு இதை ஓத வேண்டும் என்று துவாக்களை வேறுபடுத்தி ஓதி அதை தன்னுடைய வழிமுறையாக காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே நபி வழியில் நாம் தொழ வேண்டும் என்றால், ரசூலுல்லாவை பின்பற்றி நாம் தொழுகிறோம் என்றால், சில நேரங்களில் இந்த துவாவை ஓத வேண்டும், சில நேரங்களில் துவாவை மாற்றி ஓத வேண்டும். அதை ஆர்வத்தோடு நாம் மனனம் செய்து கொள்ள வேண்டும். ஒன்றை மடப்பாடம் முன்னாடி இது போதும் அப்படின்னு இருக்க முடியாது. அப்படி போதுமாக்கி கொள்ளக்கூடிய உள்ளம் என்பது, அந்த உணர்வு என்பது, அது நன்மை நாடக்கூடியவர்களுக்கு அது அழகல்லங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அப்போது இதை வேறுபடுத்தி ஓதுறது தான் உண்மையான சுன்னா. அப்படி வேறுபடுத்தி ஓதும் போது தொழுகையில் உங்களுக்கு கவனம் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, சுன்ன தொழுகையில் வஜ்ஜஹத் ஓதணும், இஷா ஃபர்து தொழுக போகிறோம், இப்போது சனா ஓதுவோம், பின் சுன்னத்தில் அல்லாஹும்ம பாயித் ஓதுவோம். அப்போ அந்த கவனத்தை கொண்டு வருது. முன்னாடி அதை ஓதுனேன், இப்போ நான் இது ஓதுனேன், இதில் உள்ள வார்த்தையை நான் கவனிக்கிறேன், இதில் அல்லாஹ் இப்படி புகழ்கிறோம், இதில் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு வருது. சுப்ஹானக அல்லாஹும்மல பாவ மன்னிப்பு இல்லை, அல்லாஹும்ம பாயித் பைனியில் பாவ மன்னிப்பு இருக்குது.
அப்போ அது பாவ மன்னிப்புக்கான ஒரு துவா ஆரம்பிக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம அப்போ எப்பயாவது நம்ம மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு உணர்வோடு வரும்போது அல்லாஹ் பாயித் ஓதும்போது பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் புகழுன்னு ஒரு நன்றி உணர்வோடு வரும்போது நீங்கள் சனா ஓதுங்க பொருத்தமாக இருக்கும். அல்லாஹ் இடத்துல முன்னோக்கிக்கிறேங்கிற ஒரு நெருக்கத்தை நாடும் பொழுது வஜ்ஜஹத் ஓதுங்க பொருத்தமாக இருக்கும். அது ஒன்றுக்குள்ள அர்த்தத்தை சொன்னோம்னா நேரம் பத்தாது. அதெல்லாம் இன்றைக்கி நூற்களில் வந்துருச்சு. ஹிஸ்னுல் முஸ்லீம் போன்ற நூற்கள்லையும் தொழுகை முறை அந்த மாதிரி நிறைய நூற்களில் இதனுடைய துவாக்களுடைய அர்த்தங்கள்லாம் இருக்குது. ஒன்று அழகான அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தத்தோட தொழுகை துவங்கக்கூடியதாக இருக்கணும். அப்போது இதை ஒருத்தர் கடைபிடிக்கிறாருன்னா அவருடைய ஆரம்பத்திலேயே ஒரு செயலுடைய ஆரம்பத்திலே தெரியுதுல. அந்த மாதிரி அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ஓதக்கூடிய முதல் துவாவிலேயே நான் ஈடுபாடோடு தொழுகிறேன், ஆட்டோமேஷனாக நான் தொழுவலை, ஈடுபாடோடு தொழுகிறேங்கிறது காட்டுறதுக்கான ஒரு அடையாளம் என்ன? இறைவனிடத்தில், யாருக்கு பக்கத்தில் உள்ளவர் கூட தெரியாது, மனசுக்குள்ளே தான் ஓத போகிறோம். இறைவனிடத்தில் நாம் பறைசாட்டுவதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த துவாவை மாற்றி மாற்றி ஓதுவது. இந்த மாதிரி ஒரு வக்துக்கும் ஒரு நேரத்துக்கும் ஒரு தொழுகைக்கும் மாற்றி அல்லது இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வஜ்ஜஹத் ஓதுவோம், நாளைக்கு ஃபுல்லாக நம்ம இது ஓதுவோம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம மாற்றிக்கலாம், தப்பில்லை. அதை நம்ம ஒரு உணர்வுபூர்வமாக செய்யணும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி செய்தார்கள். இதை தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அதே மாதிரி தான் கடைப்பிடிச்சாங்களே தவிர ஒரு துவா தான் வாழ்நாள் முழுக்க ஓதுனாங்கிறது கிடையாது. அது ஒரு ஈடுபாடை காட்டாததனுடைய அடையாளமாக தான் இருக்குது. சூறாவும் அப்படி தான். இதை இந்த நூறில் குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகையில், அதாவது தொழுகை சூறாக்களை பிரித்து காட்டும் பொழுது திவாலுல் முஃபஸ்ஸல், கிஸாருல் முஃபஸ்ஸல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பெரிய சூறாக்கள், நடுநிலையான சூறாக்கள், சிறிய சூறாக்கள். அந்த மாதிரி ஃபஜர் தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா வாக்கியா, சூரா தூர், சூரா காஃப் போன்ற அத்தியாயங்களையும் ஓதியிருக்கிறாங்க. 3 பக்கங்கள் கொண்ட, 2.5 பக்கங்கள் கொண்ட, 3.5 பக்கங்கள் கொண்ட இது மாதிரியான சூறாக்களை ஓதியிருக்காங்க. திடீர்னு அதே ஃபஜரில் கிஸாருல் முஃபஸ்ஸல் கூட ஓதியிருக்காங்க. உதாரணத்துக்கு 30ஆம் ஜுஸில் இருக்கக்கூடிய 1 பக்கம் கொண்ட இதா ஷம்ஸு குவிரத் போன்ற துவா என்ற சூறாக்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இதை ஓதணும், இன்றைக்கு இந்த கருத்தை எடுத்து சொல்லணும். ஏன் அப்படின்னா சூறா என்பது அது வெறுமனே அது புரியாததல்ல, புரியாமல் கேட்டு போகிறதல்ல. இன்றைக்கி மாற்று மத கலாச்சாரம், மாற்று மத சமூகத்திடத்தில் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஐயர்களோ அல்லது அவர்களோ சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் யாருக்குமே புரியாது. அது தமிழ் மொழியும் அல்ல, அது ஒன்றுமே புரியாது. அது சொல்லுவாங்க, அதில் என்னமோ நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்குது, அதில் ஏதோ நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லி அதை கேட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி இமாம் ஓதுவது என்பது ஒரு மந்திரம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் சூரா ஃபாத்தியா ஓதுவார், ஓன் ஆமின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் என்னமோ ஓதுவார், அல்லாஹ் அக்பர் சொன்னால் குடிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு மந்திரம் ஓத விட்டுட்டு நம்ம பின்னாடி நிற்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இல்லை இஸ்லாம். அந்த சூரா என்பது ஒரு செய்தியை தருது. அந்த ஒவ்வொரு சூறாவில் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகள், சொர்க்கத்தை பற்றியான செய்தி, நரகத்தை பற்றியான செய்தி, வரலாற்று செய்தி அல்லது ஃபிக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் விஷயங்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஒரு தகவல். அது ஒரு பயானை போன்று, அது ஒரு தகவலை போன்று. அப்போ ரசூலுல்லாஹ் இன்னைக்கு வாக்கியா ஓதணும் அப்படின்னா வாக்கியானுடைய செய்தியை ஒரு செய்தியாக இவங்களுக்கு பதிவு செய்யணும்னு நினச்சிட்டு தான் ஓதுவாங்க. அப்போ அதை கேட்டுட்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் சூரா வாக்கியால் கிடைச்ச தகவலெல்லாம் கேட்டுட்டு அந்த உணர்வோடு போவாங்க. மறுமை பற்றியும் அந்த மௌத்து சமயத்தில் யார் தடுக்க முடியும் அந்த வசனங்களோடு தான் அது முடியுது. அப்போ அந்த உணர்வோடு போவாங்க. இதை ஷம்ஸு குவிரத் ஓதுனா உலகம் எப்படிலாம் அழியும், சூரியன் எப்படி ஒளி இறங்கும், ஒளி இழக்கும், நட்சத்திரங்கள் எல்லாம் எப்படி உதிர்ந்து விழுகும், வானம் எல்லாம் எப்படி உடைக்கப்படும் அப்படிங்கிற அந்த செய்தியை கொடுக்குன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது, ஏன்னா தொழுது முடிச்சுட்டு மணிக்கணக்கில் பயான் பண்ணுற ரசூலுடைய கல்ச்சர் இல்லை. தொழுகை தான் பயான், தொழுகை தான் அறிவுரை. தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பேருக்கு முதல் ரக்காத்தில் 2ஆம் ரக்காத்தில் ஓதுறது கேட்கறது தான் அவர்களுக்கான ஒரு உரையாகவும் உபதேசமாகவும் அது இருந்தது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடுத்தி ஓதியதற்கான காரணம், அந்த தகவலை இந்த சூறால அல்லாஹ் தர்ற விஷயத்தை நம்ம சொல்கிறோம், அதை இவர்களும் ஒரு உரையாக நின்று மௌனமாக இருந்து செவிதாழ்த்து. ஏன் நீங்கள் குரான் ஓதுனால் செவிதாழ்த்து கேளுங்கள் சொல்லப்பட்டதனுடைய நோக்கம் என்னென்னா, குரான் ஓதுறது கிராத்தை நீங்கள் ரசித்து கேட்டுட்ருங்க, அந்த அது இல்லை விஷயம். செவிதாழ்த்து கேளுங்க. இப்போ பேசுகிறாங்க, மௌனமாக இருந்து கேளுங்கன்னு சொல்கிறோம்ல. ஒரு ஸ்பீக்கரை பேச வைக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான பேச்சுகள், மேடை பேச்சுகளில் ஆர்கனைசர் சொல்லுவார், அடுத்தபடியாக மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லி இவர்கள் பேச அனைவரும் சற்று அமைதியாக இருந்து இந்த பேச்சை நல்லபடியாக கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி அவர் கூப்பிடுவாங்க. ஏன்னா நீ அமைதியாக இருந்து கேளு, அவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க. கல்விமான் இவர் சொல்கிறதுல அவ்வளோ நுணுக்கங்களுக்கு நல்லா அமைதியாக கேளுங்க அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஒரு பேச்சாளருடைய பேச்சுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதை ஆர்கனைசர் அதுக்கானதை ஒரு முன்னுரை கொடுத்து எல்லாருடைய கவனத்தை கொண்டு அதை கேட்க வைக்கிறார். அமைதியாக கேட்டால் உனக்கு புரியும். இல்லைனா யாராவது ஒருத்தங்க டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அவர் சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடலாம், முக்கியமான விஷயம் உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். அப்படிங்கிறதுல எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. அதுதான் குரானும்.
குரான் ஓதும் போது நீ அமைதியாக கேளு. நல்லா ஏன் சொல்கிறான்? ஒரு பேச்சாளரை பேச விடுறதுக்கு முன்னாடி ஆர்கனைசர் எப்படி அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இமாம் ஓதுறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய வசனத்தை அமைதியாக இருங்கன்னு அல்லாஹ் அந்த இது ஆர்கனைசர் ஆகிய அல்லாஹ் சொல்கிற மௌனமாக இருந்து கேளுங்க. ஏன்? இந்த செய்தி உனக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்தணும். நீ புரியாமல் மந்திரம் கேட்குற மாதிரி நிற்கிறதில்ல, ஒரு ரெஸ்பெக்ட் என்ற ரீதியில் மட்டும் மரியாதை கொடுத்து நிற்கிறது மட்டும் அந்த அமைதி கிடையாது. நீ கவனித்து கேட்கணும். கவனமாக கேளுங்கள், கூர்ந்து கேளுங்கள், படிப்பினை பெறுங்கள், அழ வேண்டிய இடத்தில் அழுங்கள், உணர வேண்டிய இடத்தில் உணர்வுகளை பெறுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அது ஒரு மெசேஜ். குரான் ஓதப்படுகிறது, துணை சூரா ஓதப்படுகிறது என்றால் அது ஒரு மெசேஜ். ஒவ்வொரு நாளிலும் ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஃபஜரில் நாம் 2 ரக்காத் தொழுதுட்டு போகிறது, அந்த மெசேஜ் கிட்டத்தட்ட மக்ரிப் வரைக்கும் அந்த 2 ரக்காத்தில் இமாம் ஓதுன அந்த 2 துணை சூறாவில் சொல்லப்பட்ட செய்தியில் நம்மளோட உள்ளத்தில் பசுமையாக இருக்கணும். மக்ரிபில் கேட்குறது, இஷாவில் கேட்குறது, அடுத்த நாள் ஃபஜர் வரைக்கும் அந்த இரவில் நம்மளுக்கு இறையச்சத்தை தரக்கூடியதாக இருக்கணும். மற்றபடி இப்படி போன்ற பயான் நிகழ்ச்சிகள் மிக குறைவு. ரசூலுல்லாஹ் காலத்தில் ஜும்மா உரை மட்டும்தான் இருந்தது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு வியாழக்கிழமை உபதேசங்கள் வழங்கியிருக்கிறாங்க. டெய்லி எங்களுக்கு நீங்கள் பயான் பண்ணுங்களேன்னு சொன்னதுக்கு மக்கள் சடைவடைஞ்சிருவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை போதுமானு சொல்லி வியாழக்கிழமை அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு நாளாக அது ஒரு உபதேசம் கொடுத்துட்டு வந்தாங்க. இப்படி குறைவாகத்தான் இருந்தது. காரணம், அவர்களிடத்தில் குரான் பேசி கொண்டிருந்தது. தொழுகை மூலமாக அவர்கள் பயான் செய்து கொண்டிருந்தார்கள், உரை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நிலைக்கு உம்மத்து வரணும் அப்படிங்கிறது தான் உண்மையாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி ஓதுறாங்க அப்படின்னாலும் அதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. அமைதியாக இருந்து கேளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறதுனுடைய நோக்கம் என்ன? கேட்டு புரியுங்க, அந்த செய்தி உள்வாங்குங்க. அது உங்களுக்கான உரை. எப்படி ஜும்மா உரை நடத்தும் பொழுது அமைதியாக கேட்க வேண்டும், யாரிடத்திலும் பேசக்கூடாது, பேசுபவரை பார்த்து பேசாதன்னு கூட சொல்லக்கூடாது, கீழே இருக்கக்கூடிய கற்கள் பாயினுடைய குச்சிகள் எதையுமே எடுத்து நம்ம விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடாதுங்கிறது அந்த ஜும்மா உரையை உள்வாங்கி கேட்கணுங்கிறதுக்கு தான். அதே மாதிரி தான் தொழுகையில் உங்களுக்கு குர்ஆன் ஓதி அமைக்கப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது, நீங்கள் செவிதாழ்த்து கேளுங்கள், மௌனமாக இருங்கள். ரெண்டுக்குமே சொல்கிறான். லிசனிங்க்கும் சொல்கிறான், ஹியரிங்க்கும் சொல்கிறான், அதே மாதிரி ஸ்பீக்கிங்க்கும் சொல்கிறான். நீங்கள் பேசிடவும் கூடாது, அதே மாதிரி கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை இறைவன் சொல்வதை பார்க்க முடிகிறது. ஆக இப்படிப்பட்ட அம்சமாக அது இருந்தது. அது ஏன் மக்ரிபிலையும் அசர்லையும் சத்தம் போட்டு ஓதலைங்கிறதே நம்ம முன்னாடி ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னோம். அந்த மக்ரிபிலையும் துஹரிலும் அசரிலும் கூச்சலாக வெளியே சத்தங்களும் வியாபாரங்களும் நடந்து கொண்டு இருப்பதனால் குரானை சத்தம் போட்டு ஓதும் போது அதற்கான கண்ணியம் கிடைக்காது. மக்கள் கத்துறது, ஏலம் விடுறது, வேலை பேசுகிறது, மற்ற விஷயங்கள் ஈடுபடும் போது குரான் பள்ளியில் ஓதப்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய சத்தத்தோடு அது கிளாஷ் மோதும் பொழுது குரானுக்கான அவமரியாதை ஆகிறதுங்கிறனால ரசூலுல்லாஹ் துஹரிலும் அசரிலும் மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, தொழுகையை மௌனமாக தொழுது கொண்டார்கள். அவர்களுக்கான கிராத்துகளை ஓதக்கூடிய விஷயங்களை ஓதிக்கொண்டாலும் இன்னை வரைக்கும் அதை நம்ம கடைபிடிக்கிறோம். ரசூலுல்லாஹ் கடைபிடிச்சனால ஹைர். அப்போ இப்படி மாற்றி ஓதுவது என்பது ஒரு ஈடுபாட்டை தருகிறது. வஅஸ்காரு ருக்கூஇஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தனவ்விஆ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஸ்கார்கள் ருக்கூவில் பல்வேறுபட்டதாக இருந்தது. சுப்ஹான ரப்பியல் ஆஸீம், சுப்ஹான ரப்பியல் ஆஸீம் வ பிஹம்திஹி, சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ், சுப்ஹான ذில் ஜபரூதி வல் மலகூதி வல் கிப்ரியாஇ வல் அஸ்மா, சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, அல்லாஹும்ம லக ரகஅது வ பிக ஆமன்து வ லக அஸ்லம்து ஹஷஅ லக ஸம்இ வ பஸரி வ முஹி வ அஸ்மி வ மஸ்தகல்ல பிஹி கதமி. இப்படி குறைந்தபட்சம் இந்த 6 திக்ருகளை நபி அவர்கள் மாற்றி ஓதுவார்கள். ஒரே நேர தொழுகையில் கூட இது முழுசாக கூட ஓதிடலாம். நீண்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குல இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய துவாக்களை ஓதுனனால. ஆனால் நமக்கு சுப்ஹான ரப்பில் அதீமோடு நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. ஆனால் இப்படி பல்வேறு துவாக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும். 3 வார்த்தை, 4 வார்த்தை, 5 வார்த்தை, 6 வார்த்தை, 10 வார்த்தை, 20, அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் போகணும். அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் இவங்க குறிப்பிடுறாங்க. இப்படி பல்வேறு திக்ர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடுத்தியிருக்கிறாங்க. ருக்குவிலிருந்து இறந்த பிறகும் ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ என்று பல்வேறு துவாக்கள் அங்கே ஓதப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்தி லிமா மனத வலா யன்ஃபவுல் ஜத் மின்கல் ஜத். இந்த துவா பொதுவாக எப்போ நம்ம ஓதுவோம்? எப்போ ஓதுறோம்? தொழுகை முடித்ததுக்கப்புறம் ஓதுவோம், மாஷா அல்லாஹ். ஆனால் இதை ருக்குவிலிருந்து எழுந்த பிறகு ரப்பனா லக்கல் ஹம்துக்கு பிறகு ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ கைர மக்ஃபி அந்த துவா ஓதுறோம்ல, மில் அஸ் ஸமாவாதி மில் அல் அர்து வ மில் மா பைனஹுமா மில் மா ஷிஅத என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத
வலா முஆஸிய லிமா மனஅத வலா யன்ஃபவுதல் ஜத்தி மின்கல் ஜத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ எந்திரிச்சு நின்று உடனே சஜ்தாக்கு போகிறதில்ல, ஒவ்வொரு நிலையிலும் இறைவனை அதிகம் புகழ்ந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது. ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு முக்கியமான மியூசியமில் சில விஷயங்களை நம்ம ஆர்வப்பட்டு பார்க்க போனோம்னா ஒன்று நின்று பார்த்துட்டு போவோம்ல. ஏன்னா தானமாக வந்தவங்களை பல தடவை பார்த்தவங்க சல்லுன்னு போயிட்டே இருப்பாங்க. நில்லு, இது எப்படி இருக்குது, நில்லு, இழுக்காது, இது பார்த்துட்டு வர்றேன், அதுதான்ப்பா இது, இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை நான் பார்த்துட்டு வர்றேன், எல்லாம் ஒன்று தான், இல்லை அது வேறு இது வேறு, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த கலை தெரிந்தவங்க, அதை புரிஞ்சவங்க ஒன்றுக்கு தனிப்பட்ட நேரம் கொடுக்குற மாதிரி ஒரு கூட தான் மணிக்கணக்கில் ஒரு அல்லாஹ் புகழ்ந்துட்டோமே, அடுத்து சஜ்தால பார்த்துக்கலான்னு ரசூலுல்லாஹ் போகலை, எந்திரிச்சு மணிக்கணக்கில் நிற்கிறாங்க. அங்கே பல்வேறு வார்த்தைகள் அல்லாஹ்வை வந்து புகழ்கிறாங்க. மாஷா அல்லாஹ். ருக்குவில் புகழ் மாலை சூடி அதிகம் புகழ்ந்து எந்திரிக்கும் போதே சமி அல்லாஹு லிமன் ஹமீதா தான், தன்னை புகழ்ந்தவனே அல்லாஹ் கேட்டு விட்டான். ருக்குவில் புகழ்ந்துட்டு அதை சொல்லணும். நம்ம புகழ்கிறதே இல்லை, வெறும் சுப்ஹான ரப்பில் அஸீம் மட்டும் தான் சொல்கிறோம். அது ஒரு சுருக்கமான புகழ்ச்சி. பல்வேறு வார்த்தைகளில் புகழ்ந்துட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வை இப்படி பல்வேறு வார்த்தைகளில் எல்லாம் புகழ்ந்த அந்த புகழ்ச்சி இறைவன் செவியுற்று விட்டாங்கிற ஈமானோடு தான் ரசூல் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சஜ்தால போய் புகழ தான் போகிறாங்க. சுப்ஹான ரப்பியல் ஆயிலா என்றும் இதே மாதிரியான பல்வேறு வார்த்தைகளை புகழ தான் போகிறாங்க. இருந்தாலும் சஹாபாக்களை நிற்க வைக்கிறாங்க, இருங்க இன்னும் கொஞ்சம் புகழ்ந்துக்கிறேன். ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் கசீரன், அதிகமான புகழ் உனக்கு, தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ, இப்படியெல்லாம் புகழ்ந்து மில் அஸ் சமாவாத், வானம் நிரம்ப உனக்கு புகழ், மில் அல் அருது, பூமி நிரம்ப உனக்கு புகழ், மில் அமா பைனகுமா, வான பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய வெட்டவெளி, இந்த இடங்கள் நிரம்ப உனக்கு புகழ், மில் அமா ஷித்த, நீ எந்த அளவு நீ நாடி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு புகழ். அல்லாஹ் அப்படிலாம் புகழ்கிறாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் அலாமானி அலிமா சேத்த துவாவெல்லாம் ஓதி இறைவனிடத்தில் அதிகமான ஒரு நெருக்கத்தை பெறக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு தான் அல்லாஹு அக்பர், வாங்க அடுத்த நிலையில் போய் அல்லாஹ் புகழ்வோம் அப்படிங்கிற நிலைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவை அமைத்தார்கள். அந்த சஜ்தாவில் நீண்ட நேரம் என்ன செய்தார்கள்? இதே தான், புகழ் என்று புகழ்ந்து விட்டு ருக்குவை விட சஜ்தா ஏன் சற்று நீளமாக இருந்தது என்றால், ருக்குவிலும் அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்தார்கள், சஜ்தாவிலும் அதிகம் புகழ்ந்தார்கள். கூடுதலாக சஜ்தாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆக்கள் செய்வார்கள். அப்போது சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி, சுருக்கமான துவா, அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு திக்கஹு வஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களை எல்லாம் சஜ்தாவிலே அவர்கள் செய்வார்கள். செய்துவிட்டு இடைப்பட்ட அமர்விலும் கூட ரப்பிக்ஃபிர்லி என்று மட்டும் சொல்லாமல் அல்லாஹும்ம ஃபிர்லி அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வஜ்புர்னி வர்ஸுக்னி என்று பல்வேறு துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது எல்லாம் ஈடுபாட்டை அதிகப்படுத்துகிறது. ஒன்றை மனப்பாடம் பண்ண அல்லது ஒன்றை சொன்னேன் அதை வச்சே ஓட்டினேன், அதையே அரைச்சேன் அப்படிங்கிற மாதிரியாக தொழுகை இருக்கக்கூடாது. அதில் இறைவனிடத்தில் நாம் காட்டக்கூடிய வேறு அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவாக்கள் பல்வேறுபட்ட துவாக்களாக அது இடம் பெற்றிருக்கிறது. மாஷா அல்லாஹ். கடைசிலையும் அதுதான், கடைசியாக தொழுகையை முடிக்கும் போதும் அதான் அந்த கடைசியாக ஃபினிஷிங்கில் வந்து அந்த ஒரு இடத்த விட்டு வெளியே வரதுக்கு மனசே வராது, கடைசியாக நின்று நல்லா பார்த்துட்டு வந்துடணும்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி கடைசியாக தொழுகை முடிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு துவாக்களை செஞ்சார். ஃபல் யக்தர் பிமா ஷா, அவர் தான் விரும்பியது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி நிறைய துவாக்களையும் ஓதி கற்று தந்திருக்காங்க. கடைசி துவா அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா துவாவாக இருக்கட்டும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஅன்னக அன்தல்லாஹுல் அஹது ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவாவாக இருக்கட்டும், அல்லாஹும்ம ஃபிர் லிமா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து, இந்த துவாவாக இருக்கட்டும். இது மாதிரி பல்வேறு துவாக்களை, இது சுன்னவான துவாக்கள். இதை தாண்டி துவான்னு நம்மளுக்கு என்ன தெரியுமோ குர்ஆன் ஹதீஸில் அது எல்லாத்தையும் கேட்கலாம். துவா என்று குரானில் வந்திருக்கூடிய ரப்பனா துவாக்கள், ரப்பி துவாக்கள், அல்லாஹும்ம துவாக்கள் என்று குரானிலும் ஹதீஸிலும் எவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு. குழந்தை பாக்கியத்துக்காக, திருமண வாழ்க்கைக்காக, நிம்மதியான வாழ்க்கைக்காக, கடன் பிரச்சனை நீங்குவதற்காக, சொர்க்கத்தை வேண்டி நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி, ரிசுக்குக்காக, பாதுகாப்புக்காக, ஆரோக்கியத்துக்காக, நிவாரணத்துக்காக என்று என்னென்ன துவாலாம் நம்ம கற்றுருக்குறோமோ எல்லாத்தையும் கொண்டு நிரப்பணும். சஜ்தாவிலும் சரி, தொழுகையை நாம் முடிப்பதற்கு முன்பாகவும் சரி. இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, அவர் தொழுகையில் ஈடுபாடாக இருக்கார், அவர் ஆட்டோமேஷனாக தொழுகலை, ஒரு குறிக்கோளோடு தொழுதுட்டுருக்காரு, ஒரு புரிதலோடு இருந்துகிட்ருக்கார். அவர் சும்மா இப்போ இல்லை, ஒரு விஷயத்தோடு தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி அவர் சும்மாலாம் தொழுகலை. எல்லோரும் மாதிரி அவர் ஒரு விஷயத்தோடு இருக்க, அல்லாஹ்வை ரொம்ப திருப்திப்படுத்தணுங்கிற பிளானில் வந்திருக்காரு. துவாவை மாற்றுறாரு, பல மாதிரி புகழ்கிறாரு.
அவர் விஷயத்தை நல்லா அல்லாட்ட முன் வச்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த தொழுகையினுடைய நிலையே வேறு. அதுக்கு அல்லா தஆலா அவர் எழுதக்கூடிய நன்மைகளும் வேறு. அந்த தொழுகை மூலமாக அல்லாஹ்விடத்தில் அவர் அடையக்கூடிய ஆதாயங்களும் அதிகம். மாஷா அல்லாஹ். அதான் 10க்கு 1, 9க்கு 1, 8க்கு 1 அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த பரிபூர்ணமான நன்மை கிடைக்கக்கூடிய நிலையில் அந்த தொழுகை ஆவதற்கு இதுதான் வழிவகுத்துகிறது. மாஷா அல்லாஹ். இதை 12வது செய்தியாக ஷேக் முனஜித் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியும் பார்த்தோம். இப்போ ஷேഖுடைய கருத்திலிருந்தும் அதை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்துருக்கோம். அடுத்து 13வதாக தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கான முயற்சிக்கு அவர்கள் சொல்லக்கூடியது சஜிதா உடைய வசனத்தை ஓதும் போது சஜிதா செய்வது. இதையும் நம்ம முன்னாடி பார்த்தது தான், சுருக்கமாகவே இதை நம்ம பார்க்கலாம். அப்போ சஜிதாவுடைய வசனத்தை ஓதிட்டு சஜிதா செய்வது வாஜிபா ஃபர்தா அப்படின்னா வாஜிபும் இல்லை, ஃபர்தும் அல்ல, கட்டாயம் அல்ல, கடமை அல்ல, அது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய சுன்னாதம், ஹைலி ரெக்கமெண்டட் சுன்னா, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத். அந்த அடிப்படையில் அது செய்வது நன்மை. ஆனால் அதை செய்யும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இப்லீஸ் ஆகிய அவன் ஷைத்தானாக, அஷைத்தானு ரஜீமாக, விரட்டப்பட்ட ஷைத்தானாக ஆனதுக்கான காரணம் என்ன? ஒரு சஜிதா செய்ய மறுத்தது. அதனால தான் தொழுகையில் ஒவ்வொரு ரக்காயத்தில் ஒரு தடவைகளாக இருந்தால் சஜிதா மட்டும் 2 தடவைகள், 1க்கு 2 அடி கொடுக்குறோம் ஷைத்தானுக்கு. கியாம் 1, ருக்கு 1, 2 ரக்காயத்துக்கு சேர்த்து அத்தைஹியாத்து 1. ஆனால் ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் சஜிதாக்கள் மட்டும் 2. ஏன்னா அல்லாஹ்விடத்தில் நாம் அடிபணியக்கூடிய எந்த சஜிதாவை செய்ய மறுத்ததால் தூரமாக்கப்பட்டானோ அந்த சஜிதாவை 1க்கு 2 தடவை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறோம். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை என்பது சஜிதாவாகும். அதனால் அந்த சஜிதாவில் அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் துவா செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றாங்க. அப்போது அந்த சஜிதா என்பது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தருகிறது. ஒரு தொழுகையிலும் 2 சஜிதாக்கள் மாஷா அல்லாஹ் செய்கிறோம். இது 17 ரக்காயத்து ஃபர்தில் 34 சஜிதா செஞ்சிடுறோம். ஃபஜர் 2, துஹர் 4, அசர் 4, மக்ரிப் 3, இஷா 4ங்கிறதுல 17ல் 2 சஜிதாங்கிற அடிப்படையில் 34 சஜிதாவை மேண்டட்டரியாக ஒரு மூமின், ஒரு முஸ்லீம்னா செஞ்சு ஆகணும். ஒரு நாளைக்கு 34 சஜிதா செய்யாட்டே ஒருத்தன் முஸ்லீமே இல்லை. அல்லாஹ் அப்படி வச்சுட்டான். 17 ரக்காயத்து நீ மினிமம் தொழுதாகணும், 34 சஜிதா செஞ்சாகணும். அது கடமை, அது வேற. அது மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் நம்மளுக்கு கிடைக்கிது மாஷா அல்லாஹ். ஆனால் எந்த சஜிதா ஷைத்தானை ஹர்ட் பண்ணும், எந்த சஜிதா ஷைத்தானுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், வேதனை ஏற்படுத்தும்னா அந்த சஜிதாவை விடவும், தொழுகையில் நாம் செய்யக்கூடிய சஜிதாவை விடவும், குர்ஆன் ஓதும் போது அந்த 14-15 வசனங்களை சஜிதா வசனம் வருதுல, அந்த சஜிதாவுடைய தாக்கம் தான் ஷைத்தானுக்கு பெரிய அடியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தொழுகையினுடைய சஜிதா என்பது தொழுகையில் அது ஒரு அங்கமாக அமைக்கப்பட்டது. நிற்றல், ருக்கு செய்தல், சஜிதா செய்தல், எல்லாத்தையுமே அது ஒரு இபாதா, அது ஒரு நிலை, அது இறைவன் நம்மளுக்கு கடமையாக்கியிருக்கா, செஞ்சுருக்கோம். ஹைர். ஆனால் குர்ஆன் ஓதும் போது வரக்கூடிய அந்த 14 இடத்தில் அல்லது அந்த 15 இடத்தில் வரக்கூடிய சஜிதாக்கள் இருக்கே, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சஜிதா சம்மந்தப்பட்ட கருத்து அங்கே வரும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லும் போது சஜிதா செய்ய வேண்டிய காரணத்துக்காக நம்ம இங்கே சஜிதா செய்யலை. அலும் சரவோதி குலுல்லா ஓதுவதனாலும் நம்ம சஜிதா தான் செய்ய போகிறோம். குல்லது பிறப்பில் ஃபலக் ஓதுனாலும் அன்றைக்கி நம்ம சஜிதா தான் செய்ய போகிறோம். அந்த சஜிதா வேறு. ஆனால் இந்த 14-15 இடத்துல வரக்கூடிய சஜிதா இருக்குதே, அது சஜிதாவை பற்றி பேசக்கூடிய இடம். அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வார்கள், அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்டு சஜிதாவில் அவர்கள் விழுவார்கள் என்று மூமின்களுடைய பண்பு அடையாளம், அவர்கள் சஜிதாவில் விழுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 14 இடத்துல எடுத்து படித்தவங்களுக்கு வாசித்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல ஒரு இடத்துல ஷைத்தானுக்கு சஜிதா செய் என்று சொல்லப்பட்டது. வஇது குல்னா லில் மலாயிகதி இஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது சஜதல் மலாயிகத்து குல்லு மஜ்மஊன், எல்லா வானவர்களும் சஜிதா செய்தார், இல்லா இபிலீஸ், இபிலீஸை தவிர அவன் மட்டும் செய்யவில்லை. அபா, மறுத்தான், வஸ்தக்பர, பெருமை எடுத்தான், வக்கான மினல் காஃபின், அதனால் அவன் காஃபிராக ஆனான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சஜிதா செய் அப்படின்னு சொல்லி சஜிதா செய்யாதனால அவன் விரட்டப்பட்ட ஷைத்தானாக மாறினான், நிரந்தர நரகவாதி ஆனான். அதுக்கான காரணமே என்ன? சஜிதா செய்யின்னு சொல்லி செய்யாதது. இன்றைக்கி 14 இடத்துல குர்ஆனில் சஜிதா செய்யின்னு சொல்லப்பட்டு மூமின்களாக நம்ம செய்கிறோம். மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. அல்லாஹ் விரும்பி கட்டளையிட்டு சஜிதா செய்யுங்கன்னு சொல்கிறான். இது எந்த மாதிரியான கட்டளைனா, உலகத்தில் நடந்த முதல் நிகழ்வு, வானவர்களிடத்திலும் இபிலீஸ் இடத்திலும் இறைவன் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி அதுக்கு வானவர்கள் எல்லாம் கட்டுப்பட்டு இறை நெருக்கத்தை அடைந்தார்கள். இபிலீஸ் அதுக்கு மாறு செய்து காஃபிராக நிரந்தர நரகவாதி ஆனானே, அந்த கட்டளை நமக்கு சொல்லப்படுது. நமக்கு அந்த கட்டளை இருக்கானா குர்ஆனில் 14-15 இடத்துல இருக்குது. அதனால் அது சாதாரண விஷயம் கிடையாது. 14-15 இடத்துல நம்ம சஜிதா செய்கிறோமே, இமாம் அது பெரும்பாலும்
தராவியில் ஓதும்போது அந்த வசனம் வரும்போது இமாம் சஜிதாவுக்கு போகும்போது அதை நம்ம செஞ்சு அதிகமாக பழகியிருப்போம். அல்லது வெள்ளிக்கிழமை ஜும்மாவினுடைய ஃபஜர் தொழுகையில் அலிஃப் லாம் மீம் சஜிதாவினுடைய 15வது வசனத்தை ஓதும்போது சஜிதாவுக்கு போகும்போது அந்த சஜிதா கூட சேர்ந்து செஞ்சுருப்போம். ஆனால் அதனுடைய கருத்து என்ன, ஏன் இங்கே சஜிதா செய்யுங்கிறது நம்ம ஆழமாக சிந்திக்கிறது இல்லை. ஒரு வசனத்தை எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு விதத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இவங்கெல்லாம் சஜிதா செய்வாங்க, சஜிதா செய்ய சொன்னால் சஜிதா செய்வாங்க, சஜிதாலாம் விழுவாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா பெருமையாக நம்மளை சொல்லி காட்டுறோம். அதுக்கு நம்ம கட்டுப்படுறோம், புரிஞ்சோ புரியாமலோ கட்டுப்பட்டுருக்குறோம். ஹைர், அப்போது இதை தான் ஷேக் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சஜிதா வசனத்தை நீங்கள் ஓதும் போது தொழுகையில் சில நேரங்களில் சூஸ் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையில் தான் 5 சூறா 10 சூறாவோட நின்று போயிடுது. அலம் தர கைஃபாக்கு மேலே போனால் தானே சஜிதாலாம் நம்ம எட்டி பார்க்குறதுக்கு. அப்போ நம்ம இக்ரா சூறா நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இதை சமாவுன் ஷக்காத், இதெல்லாம் ஒரு பக்கங்கள் கொண்ட சூறாக்கள். 30ஆம் ஜுஸில் 2 சஜிதா வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே எட்டி பார்த்து 27ஆம் ஜுஸுக்கு போனால் சூரா நஜ்ம் 2.5 பக்கம் 2.25 பக்கம், அதில் ஒரு சஜிதா வசனம் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு எப்படி போனோம்னா 4 பக்கம் 5 பக்கம் சூரா அலிஃப் லாம் மீம் சஜிதா 3 பக்கம் தான். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மாஷா அல்லாஹ் தொழுகையில் சில நேரங்களில் தேர்வு செஞ்சு ஓதணும். இன்றைக்கி நான் சஜிதா சம்மந்தப்பட்ட வசனத்தை ஓதுவேன், கூடுதலான ஒரு சஜிதாவை செய்வேன். இதெல்லாம் அழகான தொழுகை, இது ஈடுபாட்டை காட்டக்கூடிய தொழுகை. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணி அதை ஓதி எல்லாம் சஜிதா செய்யும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறான். சஜிதா செய்ய வேண்டும் என்று இவனுக்கு சொல்லப்பட்டது. இமாம் சஜிதா செய்யும்போது அவரு கூட கூட்டமாக செய்கிறது வேற. நானும் அதை மனப்பாடம் பண்ணி நானும் அதை ஒரு நாள் ஓதி நானும் அதை சஜிதா செய்யணும். அது வாழ்க்கையில் அதனுடைய நிலை வேறு. அல்லா இடத்துல அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை, அதுக்கு இருக்கக்கூடிய நன்மைங்கிறது வேறு. அர்த்தமுள்ள ஒரு இபாதத் சாலியாக நான் ஆவதற்கு இந்த மாதிரி நிலைகளை வாழ்க்கையில் நம்ம கடந்து போகணுங்கிறது, நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் கடந்து வந்திருக்கணும், முயற்சி செய்யணும். அப்போ இது மாதிரி சூஸ் பண்ணுங்க. தொழுகை இங்கிறது ஒரு ஆட்டோமேஷன் ஆயிடுச்சுல, அப்படி இல்லை. என் தொழுகைனா 2 ரக்காயத்தில் 2 ருக்கு 4 சஜிதா மட்டும் இருக்குன்னு இல்லை. என்னுடைய தொழுகையில் 2 ரக்காயத்தில் 5 சஜிதாவும் அமையலாம். எப்படி சஜிதாவுடைய வசனம், ஆனால் நம்ம 2 ரக்காயத்தில் 6 சஜிதா செஞ்சிடறோம். அது எப்படி? கடக்கணக்கை போட்டு எதையாவது யோசித்து எத்தனை ரக்கா தொழுதுன்னு திண்டாடி சஜிதா சவுங்கிற பேரில் என்ன செஞ்சிடறோம், 6 சஜிதாவான நம்ம வாழ்க்கையில் தொழுகை 2 ரக்கா தொழுகையில் எட்டி பார்க்குது நம்மளுடைய கவனக்குறைவால். ஆனால் சில நேரங்களில் சஜிதா வசனத்தை ஓதி அதற்கான ஒரு சஜிதாவை பதிவு செய்வது என்பது மிக மிக முக்கியமானது. அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. அதையும் ஷேக் சொல்கிறாங்க, சஜிதா வசனத்தை ஓதுவது, அதற்காக சஜிதா செய்வது. அப்போ நம்ம அல்லாஹ்க்கு இந்த இடத்துல கட்டுப்பட்டு ஒரு கூடுதலான ஒரு சஜிதா செய்யுங்கிற ஒரு கவனம் வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய கவனத்தையும் ஒரு ஈர்ப்பையும் ஈடுபாட்டையும் தொழுகையில் காடு. இது ஹுஷுவான தொழுகை. இந்த தொழுகைக்கான நன்மை எல்லாவிடத்திலே அதிகமானதாக இருக்கிறதாக மாஷா அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கென்று கற்றுத்தரப்பட்ட துவாவை ஓதுவதும் சிறந்தது. அதுக்கு சுப்ஹான ரப்பியல் ஆலா சொன்னால் போதுமானது தான். எது போதுமானதுன்னு ஒரு விஷயம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுச்சு, நம்மளுக்கு அது போதுமானது ஆயிடுது, போதுண்டா அப்படின்னு ஆயிடுது. துன்யாவில் மட்டும் அப்படி நம்ம ஆயிடுறதே கிடையாது. இது செஞ்சால் போதுன்னா இல்லை அடுத்து செய்யணும்னு சொல்லி அதுக்காக ரிஸ்க் எடுத்து உசுரை கூட விட்டுறாங்க சில பேர் அடையணுண்டு. ஆனால் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்தை நம்ம யோசிக்கணும். அப்போ சுப்ஹான ரப்பியல் ஆலா சொன்னால் இன்ஷா அல்லாஹ் போதுமானது, சுப்ஹான ரப்பியல் ஆலா வபிஹம்தி சொன்னால் போதுமானது. இருந்தாலும் சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஷக்க ஸமஅஹு பஸரு பிஹவுலிஹி வ குவதிஹி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்ற இந்த துவா என்பது சஜிதா வசனத்துக்காக பிரத்யேகமாக ஓதப்பட வேண்டியது. இதே இந்த துவாவை பொதுவான சஜிதாவில் கூட ஓதலாம். நம்மளுடைய அன்றாட சஜிதாக்கள் தொழுகையினுடைய ஒரு சஜிதாவிலும் கூட இதை ஓதலாம். ரசூலுல்லாஹ் ஓதியிருக்காங்க, கண்டிப்பாக ஓதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சஜிதா திலாவத்திலும் இதை நபி அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது. அந்த ஹதீஸை சொல்ல மறந்துட்டேன், கரெக்டாக ஷேக் அதை குறிப்பிடுறாங்க. அதாவது சஹீஹ் முஸ்லிமில் 133வது ஹதீஸ். இந்த செய்தியை சொல்கிறதுக்காக தான் இப்லீஸ் மேட்ரு ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் நம்ம அதை மறந்துட்டேன். கரெக்டாக இங்கே குறிப்பிட்றாங்க அவங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமில் 133வது ஹதீஸு. அதாவது இதா கரா இப்னு ஆதம் அஸ்-சஜ்தா, ஷைத்தான் சொல்கிறான், மனிதன் ஆதத்தின் சந்ததியாகிய ஒரு மனிதன் அவன் சஜிதாவுடைய வசனத்தை அவன் ஓதினால், அப்படியே சொல்கிறான். ஏன்னா குரானில் சஜிதாவுடைய வசனம் வருதுங்கிறது ஷைத்தானும் அறிந்த ஒன்று. இதா கரா இப்னு ஆதம் அஸ்-சஜ்தா, சஜிதாவுடைய ஒரு வசனத்தை ஒரு மூமின் ஓதினால் இஅ்தஸல ஷைத்தான் எபிக்கி, அப்போ ஷைத்தான் சற்று அந்த இடத்துலேருந்து நகர்ந்து சென்று அழ துவங்குகிறான், அழ ஆரம்பிச்சிடுறான், அழுவானா. யகூல், அவன் கூறுவான், யா வைல, எனக்கு ஏற்பட்ட நாசம் எனக்கு ஏற்பட்ட கைசேதமே. உமிர பிஸ் சுஜூத் ஃபசஜத், சஜிதா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டான், உடனே செய்து விட்டான். அந்த 14-15 வசனத்தில் சஜிதா செய்யும்படி தான் நம்ம கட்டளையிடப்படுறோம், செஞ்சிடுறோம்.
சஜ்தா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்ட he was instructed to do sajda and he did. சஜ்தா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு அந்த சஜ்தா செஞ்சிட்டான். ஃபலஹுல் ஜன்னா, சொர்க்கவாசி ஆயிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயலை செஞ்சு ஃபலஹுல் ஜன்னா. சைத்தானுக்கு தெரியுது சஜ்தா வசனத்தை ஓதி சஜ்தா செய்கிறதுனால கூட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை நசீபாக்குறான். சுப்ஹானல்லாஹ், ஃபலஹுல் ஜன்னா, சொர்க்கம் கிடச்சிருச்சு. ஓ உமீர்து, ஐ வாஸ் இன்ஸ்ட்ரக்டட், நானும் கட்டளிடப்பட்டேன் பிஸ்ஸுஜூத், சஜ்தா செய்ய வேண்டும் என்று. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக. ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். ஒரு தடவை நானும் சஜ்தா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டேன். ஃபஅஸைத், ஐ ரெஃப்யூஸ்ட், நான் அதற்கு மறுப்பு தெரிவித்தேன். மண்ணால் படைத்த ஒருவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சஜ்தா செய்வதான்னு வீரவசனம் பேசி நான் மாறு செய்தேன். ஃபலியன்னார், எனக்கு நரகம். ஆக எந்த சஜ்தா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு அதுக்கு மாறு செய்து நான் நரகவாதி ஆனானோ, அதே போன்று சஜ்தா செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டு அதுக்கு சஜ்தா செய்து இவன் சொர்க்கவாசி ஆகிவிட்டானேன்னு சொல்லி யாத்தஸல ஷைத்தான் எபுக்கி, அவன் ஒதுங்கி நின்று அழுகிறான். அப்போ நாம் தொழுகையில் செய்யக்கூடிய சஜ்தாவிற்கு அவன் அழுகிறானோ இல்லையோ, அப்படி அறிவிப்புகள் இல்லை, ஏன்னா அது வளமையாக உள்ளது. ஆனால் சஜ்தாவுடைய வசனத்தை ஓதியோ சஜ்தாவுடைய வசனத்தை ஓத கேட்டோ நாம் சஜ்தா செய்யும் பொழுது அது பெரிய தாக்கத்தை, ஒரு தாக்குதலாக அது ஷைத்தானுக்கு அமைகிறது. ஏன்னா அது அர்த்தமுள்ள ஒரு செயல். செய்யின்னு அல்லாஹ் சொல்லி செஞ்சிட்டோம். ஆனால் அது அல்லாஹ் எனக்கு அதை தான் சொல்கிறான்னு தெரியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? செஞ்சிட்ருக்கிறோம். அர்த்தம் இல்லாமல் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். ஆனால் ஷைத்தானே எதிர்பார்க்குறது என்னென்னா, சொல்லி நீ செஞ்சிட்டல நான் சொல்கிறான். ஆனால் நம்ம ஷைத்தானை பார்த்து திரும்பி, ஓ அப்படியா, என்ன சஜ்தா செய்ய சொல்லி தான் செய்கிறேன், நான் அல்லாஹ் அக்பருக்காக தான் சஜ்தா செய்கிறேன் அப்படின்னு நம்மளோட ரிப்ளையாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் அது என்னவாக இருக்கணும்னா அந்த வசனத்தை புரிஞ்சு அங்கே என்னனால அல்லாஹ் நம்மளை இங்கே செய்ய சொல்கிறோம். ஒரு வசனம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள், பூமியில் இருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் அல்லாஹ்க்கு சஜ்தா செய்ய, நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்டு அங்கே ஒரு சஜ்தா செய்கிறோம். அப்படி ஒரு ஆயத்து இருக்குது. அப்படி அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறான். அப்படி நம்ம செஞ்சுட்ருக்கோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஷைத்தானுக்கு ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொடுக்கணும். அதான் நம்ம ஷைத்தானை எத்தனையோ தடவைகளில் குஷிப்படுத்துகிறோம், எத்தனையோ தடவைகளில் ஷைத்தானுக்கு நம்ம இணங்கிடுறோம். இந்த மாதிரியான சில செயல்களை கொண்டு அவனை அழுவ வைக்கணும்ல. ஷைத்தானை அழுவ விடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு அவனுக்கு சாட்டை அடி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னு சொன்னால் சஜ்தா வசனத்தை ஓத வேண்டும், சஜ்தா செய்ய வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் செய்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஒவ்வொரு நாளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிஃப் லாம் மீம் சஜ்தாவை ஓதி சஜ்தா செய்வார்கள். அப்போது இந்த சூரா ஓதாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்க மாட்டாங்க. இப்படி சூரத்துல் முல்கையும் அதே போன்று அலிஃப் லாம் மீம் சஜ்தாவையும் ஓதாமல் நபி அவர்கள் தூங்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பல்வேறு தடவைகளில் கேள்விப்பட்ட செய்தி. அப்போ அலிஃப் லாம் மீம் சஜ்தா 30 வசனங்கள், 3 பக்கங்கள், 32வது அத்தியாயம், 21வது ஜுஸு, 32வது அத்தியாயம், 30 வசனங்கள் கொண்டது, 3 பக்கங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 15வது வசனத்திற்கு பிறகு சஜ்தா இருக்கிறது. ஓஹும் லா யஸ்தக்பிரூன், அதை ஓதிட்டு நம்ம சஜ்தா செய்யணும். இப்போ நான் முழுசாக ஓதி இருந்தால் எல்லாருக்கும் சஜ்தா கடமையாக இருக்கும். அதனால் அந்த லாஸ்ட் 2 வார்த்தையை மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த 15 வசனங்களை ஓதணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஒரு நாளைக்குமே நம்ம ஷைத்தானுக்கு அடி கொடுக்கறதுக்கான ஒரு அமல் நம்ம கற்றுத்தரப்பட்டிருக்கிறோம். செய்கிறோமா? ஒரு நாள் ஷைத்தானை கதற விடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருந்திருக்கு. வாழ்க்கையில் எத்தனை தடவை கடைபிடிச்சிருக்கோம்? இது ரசூலுல்லாஹ் சுன்னா. அலிஃப் லாம் மீம் சஜ்தாவை ஓத வேண்டும். மக்ரிபுக்கு பிறகோ, இஷாவுக்கு பிறகோ, இஷாவுக்கு முன்னாடியோ, தூங்குறதுக்கு முன்னாடியோ நம்ம அதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் செலவு பண்ணோம்னா அந்த சூரா ஓதில் அது ஒரு முக்கியமான ஒரு அமல். மாஷா அல்லாஹ். அதை ஓதி சஜ்தா செய்யும் பொழுது நம்ம அந்த ரசூலுல்லாஹ் சுன்னாவையும் கடைபிடிச்சதாயிருது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று நம்மளுடைய அமலுடைய மாஷா அல்லாஹ் எண்ணிக்கை மிக அதிகமாக ஆகிறது. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஷைத்தானை கதற விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா சஜ்தா வசனத்தை கேட்டு சஜ்தா செய்கிறதுலாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு ரமதானில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கும், அல்லது வெள்ளிக்கிழமை ஃபஜருக்கு வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். மற்றபடி ஒவ்வொரு நாளும் அது செய்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு தரப்பட்டிருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணுங்கிறத மாஷா அல்லாஹ் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது 13வது விஷயம். சஜ்தாவுடைய வசனத்தை தேர்வு செய்து ஓதி சஜ்தா செய்வது நம்மளுக்கு தொழுகையில் ஈடுபாட்டையும் ஒரு விதமான உள்ளச்சத்தையும் மாஷா அல்லாஹ் அது ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்விடத்தில் உள்ளச்சத்தோடு தொழுதவர்களாக நாம் ஆகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் வரிசையில் அடுத்ததாக 14வதாக வரக்கூடிய விஷயம் ஷைத்தானின் தீங்கை விட்டு சில நேரங்களிலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். சஜ்தா செய்வது என்பது ஷைத்தானை அது
நசுக்கக்கூடிய ஒரு செயலாக இருப்பதை போன்று சில நேரங்களிலே தொழுகையிலே இடையூறுகள் ஏற்படும். ஷைத்தான் தொழுகையில் இடையூறை ஏற்படுத்துவது எதற்காக? நல்லா யோசிங்களேன். சில நேரங்களில் தொழுகையில் நம்மளுக்கு கவன சிதறவுகள் ஏற்படுது. ஷைத்தான் நம்மளை தொலை விடாமல் தடுக்கிறான். வெளியில் இருந்த வரைக்கும் நம்மளை தொலை விடாமல், தொழுகைக்கு வர விடாமல் பல்வேறு காரணங்களை தடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு மேட்ச் நடந்துகிட்ருக்கலாம். மேட்ச் இன்றைக்கி பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நீ வீட்டில் தொழுகு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த உணர்வுகள் மேலோங்கி இருக்கலாம். அதனால் சில பேர் வராமல் கூட போயிடலாம். ஷைத்தானுக்கு அந்த இடத்துல கை கொடுத்து வராமல் போயிடலாம். அப்படி சில பேர் அவன் வென்று எடுக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு தூக்கம் வந்துருச்சு, அதை பாரு இதை பாருன்னு அவங்கள தூங்க வச்சிருவான். அது வேறு விஷயம். இப்படி வெளியே போகணும், சுற்றணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இதில் இருக்கணும், அதில் இருக்குன்னு தூக்கம் வந்துருச்சு, தூங்கிடு அப்படின்னு சொல்லி பல்வேறு தொழுகையை தொட விடாமல் ஆக்குறது ஒன்று இருக்குது. தொழுகையில் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இடைவெளி ஏற்படுதில்ல, சிந்தனை தடுமாற்றம். இந்த சிந்தனை தடுமாற்றத்தின் மூலமாக கட்டின தக்பீரை விட்டுட்டு நம்மளை வைக்கணும்னு நினைக்கிறவன ஷைத்தான் இல்லை. அப்படி யாரையும் அவன் செய்ய வைக்க முடியாது. அப்படி யாரையும் செய்ய போகிறதும் இல்லை. தொழுகையில் நம்மளுக்குள்ளே எவ்வளோ வந்துட்டு தொழுதுட்டு போன்னு விட்டு போக வேண்டியது தானே. வர்ற வரைக்கும் எவ்வளோ போராட்டம், நம்மளை வர விடக்கூடாதுன்னு சொல்லி வர்ற வழியில் தொழுகைக்கு வந்துட்டு இருக்கும்போது கூட யாரையாவது ஒருத்தனை சந்திக்க வச்சு அப்படியே பள்ளிவாசல் இருக்கிற ரூட் அப்படியே யூட்டன் அடிச்சுட்டு எங்கேயோ போன தருணங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பல்வேறு வாழ்க்கையில் நடந்திருக்கும். இது ஷைத்தானுடைய ஏற்பாடு. எப்படியாவது நம்மளை டைவெர்ட் பண்ணிடுவான். டேக் டைவர்ஷன் பள்ளிவாசலுக்கு மட்டும் எடுக்க விட மாட்டான். டேக் டைவர்ஷனுக்கு நம்மளை திருப்பி விட்டுறான். அப்படி தக்பீர் கட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கே பல்வேறு சிந்தனை சிதறல்கள் ஏற்படுது, பல்வேறு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம தக்பீரை உடச்சிட்டு விட்டுட்டு ஆஹா மறந்துட்டேன்னு யாரும் போகிறதில்ல. 99.9% யாரும் அப்படி போகிறதில்லை. ஆனால் அந்த நிலையை ஏன் ஏற்படுத்துகிறான்னா அதை தான் இங்கே ஷேக் சொல்கிறாங்க. அதன் மூலமாக உங்களுடைய உள்ளச்சத்தை அவன் இல்லாமல் ஆக்கிறான். உணர்வுகள், தொழுகையின் மீதான ஈடுபாட்டை, ஆர்வத்தை, அந்த ஃபோக்கஸ், அந்த ஒரு டெடிக்கேஷனை இல்லாமல் ஆக்கி உன் நன்மையை குறைக்கணும். வந்துட்ட சரி ஓகே, உனக்கு முழு சன்மானம்லாம் அல்லாட்ட கிடைக்க விட மாட்டேன், 10க்கு 10லாம் கிடையாது, 10க்கு 4 2 1 அரையோ ஏதாவது வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 2 சைஸில் 1 சைஸாவில் அவன் நினச்சாலும் குறைக்க முடியாது. நம்மளை மட்டும் ருக்கு செய்ய விடாமல் அவன் தடுத்துட முடியாது. நம்மளை ஓத விடாமலோ எதுவும் செய்ய விடாமலும் தடுத்துட முடியாது. எல்லாம் செய்ய தான் போகிறோம். ஆனால் அதுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பெண் எதை வச்சு குறையுது? 10ல் 1, 9ல் 1, 8ல் 1 எதை வச்சு சொன்னாங்க? நீங்கள் 2 சைஸாக வேலை 1 சைஸாக செஞ்சால் உனக்கு ஒரு மார்க் கம்மி. அப்படியா? நீ ருக்கு நீ எல்லாரோட சேர்ந்து செய்யலைங்கிறனாலையா? இல்லை நீ வாயை பொத்திட்டு நீ எதுவுமே அத்தையாத்து ஓதலைங்கிறனாலையா மார்க் குறையுது? எல்லாரோட தொழுக்கும் ஒன்று தான். ஏன் மார்க் குறையுது? ஏன் நன்மை குறையுது? ஈடுபாடு, இஹ்லாஸ், அது இருக்கக்கூடிய உள்ளச்சம், பயபக்தி, சிந்தனை, அந்த கான்ஷியஸ்னஸ் அது குறையிறத வச்சு தான் நன்மை குறையுது. அப்போ அவனுடைய நோக்கம் என்னன்னா தொழுகையினுடைய உள்ளச்சத்தை போக்குறதுக்காகத்தான் எப்பவும் உங்களுக்கு நினைவு கூறாத பல்வேறு விஷயங்களை உங்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கிறான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த ஷைத்தானுக்கு ஒரு பேருமே சொன்னால் ஹன்சப். தொழுகையில் மட்டும் நம்மளுக்கு இடையூறு செய்யக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு பேர் ஹன்சப் எனக்கூடிய ஷைத்தான். தொழுகையில் உங்களுக்கு மத்தியிலே அவன் ஊடுருவான். அவன் ஊடுருவினால் நீங்கள் எத்தனை ரக்காய் தொழுதீர்கள் என்ற விஷயத்தில் உங்களுக்கு மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்துவான். என்ன ஓத வேண்டும் என்பதை உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவான். இப்படி பல்வேறு விஷயங்களை ஷைத்தான் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவான். அப்படிப்பட்ட நிலையை உங்களில் ஒருவர் உணர்ந்தால் அவர் இடது பக்கமாக மெதுவாக திரும்பி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு செய்யணும். பக்கத்தில் இருக்கிற மேலே துப்பிடாமல் மெதுவாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ரொம்ப ஈடுபாட்டை குறைக்கக்கூடிய ரீதியில் ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொழுகையை தொடரணும். இதை செஞ்சால் அந்த ஷைத்தானுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, அதிகமான ஒரு தாக்கத்தை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தினால சிந்தனையில் ரத்த நாளங்களில் நுழைஞ்சி நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. சுத்தமாக தொழ முடியாத அளவுக்கு நேரத்தில் நம்மளுக்கு டார்ச்சர் ஆயிரும். சில நேரங்களில் சிந்தனை சிதைவு ஏற்படும். நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஓதுற விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிடுவோம், அல்லது ஓதுறதை கேட்போம், அப்படி கொண்டு வந்துட முடியும். அப்போ சின்ன இன்ஃப்ளூயன்ஸ் தான். சில நேரத்தில் நம்ம மீது ஊடுருவிட்டான்னா நினச்சாலும் நம்மளால் சரி பண்ண முடியாது. நினச்சாலும் திரும்ப சிந்தனை மாற்றம், நினச்சாலும் திரும்ப தடுமாற்றம். ஒரு விஷயத்தை அப்படி அடுத்தடுத்து அதன் மீதான சிந்தனை ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி, இமேஜ் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டான்னா அதுக்கு ரசூலுல்லாஹ் கீ கொடுக்குறாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி 3 முறை நீங்கள் இடது பக்கமாக லேசாக துப்புவதை போன்று செய்யுங்க. நீங்கள் தூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் உங்களை விட்டு ஓடி விடுவான். அவன் ஒரு ஆள், அவன் பேர் தான் ஹன்சப். இதா ஷைத்தான் யகால் லஹு ஹன்சப் ஃபைதா அஹ்ஸஸ்தஹு. ஒரு ஷைத்தான் ஹன்சப் என்ற ஷைத்தான் ஒருவன் இருக்கிறான். இது முஸ்லீமில் பதிவான செய்தி தான். முஸ்லீமில் 2203வது ஹதீஸ். அவன் தொழுகையில் உங்களிடத்தில் ஊடுருவி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதை நீங்கள் உணர்ந்தால், வென் யூ ஃபீல், நீங்கள் அதை உணர்ந்தால்
நீங்கள் தஅவூது பில்லாஹி மின்ஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அதே போன்று இடது பக்கமாக 3 முறை நீங்கள் லேசாக துப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இவன் செய்கிறது தொழுகையிலிருந்து உங்களை வெளியேற்றுவதற்காக அல்ல, தொழுகையை முறிச்சிட்டு போன்னு சொல்கிறதுக்கு அல்ல, தொழுகையினுடைய உள்ளச்சத்தை தாக்குவதற்காகத்தான் இந்த ஒரு தாக்குதலை, ஒரு முயற்சியை அவன் மேற்கொள்கிறான். அவனை விரட்டுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளுங்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. இது ஒன்று. அதே மாதிரி தொழுகையில் ஒது முறிஞ்சிற மாதிரியான ஒரு ஃபீல் சில நேரத்தில் ஏற்படுது. காற்று பிரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு ஏற்படுது. இது சஹாபாக்களுக்கும் ஏற்பட்டு ரசூல்லா கிட்ட இப்படி ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஷைத்தான் இதன் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணுறான். தொழுகை முறிஞ்சிருச்சு, ஒது முறிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல அந்த சிந்தனை வந்துட்டு அவர் என்ன நினைப்பார், முறிஞ்சிருச்சோ, முறியலையா, முறிஞ்சிருச்சா, முறியலையா, ஒழு செஞ்சுட்டு வந்துடுவோமா, தொடருவோமா, 2 ரக்காத்தில் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணுவோமா, போயிடுவோமா, இல்லை போயிட்டு வந்து இந்த ரக்காத்தை பிடிச்சிருவோமா, இது எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுவார். ஃபுல்லாக அதில் அவருடைய இது போயிடும். அவனை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிறேங்க, கான்சன்ட்ரேஷனை எடுக்கிறதுக்கு அவன் எவ்வளோ பெரிய தாக்குதலை தொடுக்கிறான். அப்போ கான்சன்ட்ரேஷன் எடுக்கிறதுக்கு ஷைத்தான் பெரிய வேலை பார்க்குறான்னா அந்த கான்சன்ட்ரேஷனுக்கு எவ்வளோ மதிப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்குது. ஆனால் நம்ம கான்சன்ட்ரேஷன் இல்லாமலே 4 ரக்கா தொழுது முடிச்சிடணும். அப்போ அது என்ன தான் தொழுகை? எவ்வளோ யோசிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். உனக்கு ஒது பிரிஞ்சிருச்சு, உனக்கு காற்று பிரிஞ்சிருச்சுங்கிற ஒரு விஷயத்தையும் அவன் ஏற்படுத்துகிறான்னா நீ தடுமாற்றத்தோடே தொழுக முடியும். வந்துட்ட நீ நிம்மதியெல்லாம் தொழுவ முடியாது, ஈடுபாடெல்லாம் தொழ முடியாது, ஹுஷுவோட அல்லாஹ்வுடைய பயபக்தியோட தொழ முடியாது, சிந்தனையோட மன உளைச்சலோட சந்தேக நிலையோடு நீ தொழுகை முடிச்சுட்டு நீ நம்ம தொழுக கூடுமா கூடாதாங்கிற மன உளைச்சலோடு போங்கிறான் அவன். இல்லை இடையிலேயே அவருக்கு போகணும், ஒது செஞ்சதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். இன்ட்ரெஸ்ட்டாக முதல் ரக்காத்தில் தக்பீரோடு தொழுதவருக்கு இடையில 2ஆவது ரக்காத்தில் 3ஆவது ரக்காத்தில் தடுமாற்றம் ஏற்பட்டு போய் ஒது செஞ்சுட்டு 4ஆவது ரக்காத்தில் நிற்கும் போது எப்படி இருக்கும் அவருக்கு? அந்த இன்ட்ரெஸ்ட்டே அவருக்கு இருக்காது. 4ஆவது ரக்காத்தில் திரும்ப இப்போ நம்ம நேரம் சேரக்கூடிய நிலைமை, திரும்ப எந்திரிச்சு நம்ம 3 ரக்காத் தொழணும், ஏன் தான் நம்மளுக்கு இப்படி காணிச்சோம், அப்போ அவருக்கு அந்த ஈடுபாடை இல்லாமல் வைக்கிறான். இது அவனுடைய பெரிய சூழ்ச்சிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதனால் எந்த அளவுக்கு சலுகை கொடுத்தாங்க. பேணுதலை பற்றி பேசக்கூடிய மார்க்கம், ஒரு விஷயத்தில் எவ்வளோ பேணுதலான சட்டத்தை கையில் எடுக்க வேண்டும் சொல்லக்கூடிய மார்க்கம். அப்படிப்பட்ட சட்டம் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலுகையாக பேசினார்கள். இல்லை, அப்படிலாம் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா சந்தேகத்தை தூக்கி எறிங்க அப்படின்னாங்க. உங்களுக்கு காற்று பிரிந்த சத்தமாவது லேசாக கேட்கணும், அல்லது காற்று பிரிந்ததுக்கான ஒரு சின்ன வாடை உங்களுக்கு வந்தாதான் உங்களுக்கு காற்று பிரிந்ததாக அர்த்தம். வெறும் யோசனை மட்டுமோ சந்தேகம் மட்டுமோ வந்துச்சுன்னா உங்களுக்கு காற்று பிரியலை. இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்வசா. அப்போ நம்ம ருக்குக்கு போகும்போது, ருக்குலேருந்து எந்திரிக்கும் போது, சைதாக்கு போகும்போது, நின்றுட்டு இருக்கும்போது காற்று பிரிஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் அவன் ஏற்படுத்துவான். இதை நீங்கள் பொருட்படுத்தவே படுத்தாதீங்க. இதுவும் ஷைத்தானுடைய ஒரு செயல்தான், ஹன்சபனுடைய ஒரு சூழ்ச்சி தான் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிமில் 389. மாஷா அல்லாஹ். இந்த அளவுக்கு நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகரை தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது நம்ம இடத்துல தொழுகையினுடைய ஈடுபாட்டையும் உள்ளச்சத்தையும் தூக்கி எறிவதற்காக, அதில் நம்மை ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதற்கான ஒரு தாக்குதலாகத்தான் இது இருந்திருக்கிறது. மொத்தம் 3 விஷயங்களை மட்டுமே இன்று பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. முதலாவது விஷயம் என்ன? தொழுகையில் உள்ளச்சம் வருவதற்கான முயற்சியில் என்னது? 12வது செய்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி துவாக்களையும் சூறாக்களையும் பல்வேறு துவாக்களை மனப்பாடம் செஞ்சு மாற்றி மாற்றி ஓதி தொழுகையில் ஆர்வத்தை கொண்டு வரணும், இறைச்சத்தை கொண்டு வரணும். இது முதலாவது செய்தி. 2வது, சஜிதாவுடைய வசனத்தை ஓதி சஜிதா செய்வதால் நம்மளுடைய ஈடுபாட்டு தொழுகையில் கொஞ்சம் கூடுதல் ஈடுபாடு உள்ளங்கிறத அது காட்டுது. அதுக்கான ஒரு அடையாளம். கடைசியாக 3வது இப்போ பார்த்தது, தொழுகையில் ஷைத்தானுடைய தாக்கம், அவனுடைய ஆதிக்கம் அதிகமாகும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லி 3 தடவை இடது பக்கம் துப்பணும். இது எதுக்காக சொல்கிறாங்க? இது செஞ்சாதான் தொழுகை கூடுமா? இல்லை, இது செஞ்சாதான் உங்கள் தொழுகையில் முழு நன்மை கிடைக்கும், உங்களுடைய ஃபோக்கஸ் போகாது, அவனுடைய தாக்கம் இருக்காது, நீங்கள் கவனமாக தொழுவ முடியும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கவனமாக தொழுவ முடியுங்கிறதுக்காக சொல்லலாம். அப்போ முழுக்க இது எல்லாமே தொழுகையினுடைய கவனத்துக்காக கற்றுத்தரப்பட்ட செய்திகள் தான் 12வது செய்தியாகும், 13வது செய்தியாகும், 14வது செய்தியாக இந்த 3 செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்திருக்கிறோம். இதையும் நமது வாழ்க்கையில் நடைமுறையிலே கொண்டு தொழுகையில் ஒரு நல்ல ஈடுபாட்டோடு சிந்தனையோடு இறையச்சத்தோடு தொழுது இன்னும் அதிகம் இறை நெருக்கம் பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 5வது வாரமாக வருகிறது. நெக்ஸ்ட் வீக் 5th வீக். இந்த மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருது.
அதனால் நம்மளுடைய உரை தான் இன்ஷா அல்லாஹ் தொடர் இருக்கிறது. அதில் அடுத்தடுத்த பாயிண்ட்டுகளில் கொஞ்சம் சுருக்கமானது இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்படியே 15வது செய்தியிலிருந்து அடுத்த வாரத்தில் இன்ஷா அல்லாஹ் தொடருவோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.